வணக்கம். இன்றைக்கு மீண்டும் ஒரு புதிய ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு ஹெல்த்தியானது அண்ட் புதுமையானது கூட. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏபிசி ஜூஸ் தெரியும், ஏபிசி மால்ட் தெரியும். நம்ம அதை வச்சு தான் நம்ம எல்லோரும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். பட் ஏபிசி ஹெல்த்தி லட்டு எப்படி செஞ்சு காட்ட போகிறேன், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த 3 வித கனிகளை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஏபிசி இதை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறேன். ஆம்லா, பீட்ரூட், கேரட் இந்த 3 காய்கறிகளை வச்சு தான் நான் ஒரு ஹெல்த்தியான லட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இப்போ இட்லி பானையில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். எல்லாத்தையும் இட்லி குண்டானில் வச்சாச்சு. இதை அப்படியே வேகட்டும். எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். வேக வச்சு ஆற வச்ச நெல்லிக்காவை அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் 3த்தையும் ஒரு சேர தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி விழுது இப்போ அதை ஒரு வானலில் போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து இதை அப்படி நம்ம நல்லா வதக்கி விடணும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கேரட் இதில் சர்க்கரை அளவு இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொதி பிடிச்சி நல்லா ஒரு பதத்துக்கு வந்துடுது. இப்போ இந்த ஒரு பதம் வந்த உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டியாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் பீசஸாக கட் பண்ண பாதாமும் முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தேங்காய் துருவலில் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஹெல்த்தியான ஒரு சுவையான ஏபிசி லட்டு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.